கூட ஷீராவை தான் வந்துங்கிறானே. பாடி கார்டு இன்னும் உங்களுக்கு பாடி கார்டு, எனக்கு தான் பாடி கார்டு. அவன் என் கூடயே வருவான். அந்த அப்படி செட்டாக குறுப்பாக மேயும் நம்ம ஆடுங்க, மற்றவங்க மேய்க்கிறாள் இந்த பக்கலாங்க போயிடும். நாடு மேய்க்கும்போது ஏற்ற 3 ஆட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு அம்மா ஆடு ஓட்டிட்டு போகிற இடத்துக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடு ஓட்டிட்டு போனால் அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விட்டுருப்பாங்க. அந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஆமாம், நான் வந்து ஆடு ஓட்டின்னு போகிறேம்மா, நீ வந்து பொறுமையாக எனக்கு கொஞ்சம் சாப்பிட எடுத்துனோம்மான்னு சொன்னேன். ஆமாம், சரி எடுத்துன்னு வரமான்னு சொன்னாங்க. சரி எடுத்துன்னு வர சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் முன்னாடிலாம் போகும்போது நொங்கு வெட்ட போகிறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக போவோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், அது மாதிரி அம்மாவுக்கு பதில் போயிட்டு அங்கே ஆடு ஓட்டி மேய்ச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போகிறோம். ரொம்ப நாள் ஆகுது அந்த சைட்லாம் போயிட்டு ஜாலியாக கழனிலாம் சுற்றி பார்த்துட்டு ஆடு மேய்கிற இடத்துலாம் பார்த்துட்டு வரலாம். பழைய நினைவுகள்லாம் எப்படி மலருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோமே. என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அடை. ஆமாம், அதான் சொல்ல போகிறோம். சரண்யாவுக்கு வந்து சிம்பிளான இது எனக்கு ரெசிபி செய்யறதுக்கு சொல்லி போமான்னு சொன்னேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் புட்டு செஞ்சு கொடுத்தேன் தம்பிக்கு. வந்து அவங்க வந்து சாப்பிட்டு நல்லா எல்லாமே காலி ஆயிடுச்சு அன்றைக்கி புட்டு. அதுமாரி செஞ்சு எடுத்துனோம். எம்மா எனக்கு செய்ய தெரியாதுமா சொன்னேன். சரி நீ வடை தட்டி எடுத்துனோமா சொல்லிக்கிறேன். அதுமாரி வடை தட்டி அடை ஆமாம் கெவரு அடை சுட்டு எடுத்துன்னு வர சொல்லிக்கிறான். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதனால் கெவுரு ஆடை செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அம்மா வந்து ஆடு தான் ஓட்டிட்டு போக போகிறாங்க. அவங்க முன்னாலே போனால் நம்ம பின்னாலே போக வேண்டியது தான். போய் கொஞ்ச நேரம் தான் துண்டுலாம் எடுத்துக்கிறேன். ஆமாம், சந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட வராங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவோட பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விஷ் பண்ணாதெல்லாம் மறக்காமல் விஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அம்மா ஆடு ஓட்டிட்டு போவாங்க. போகலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் பார்க்கலாம். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டாக்க தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா வாழை நாரங்கீரை ஃபஸ்ட்டு போகிறா வந்தோம். இதுதான் வாழை நாரங்கீரை. ஸோ இது வந்து எதுக்குன்னா அடை சுடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் வாழை நாரங்கீரை போட்டால் இன்னும் நல்லா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை பறிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே இருக்குது. ஸோ அம்மா கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்து தந்தால் இங்கே வந்தால் கீரை பறிச்சுட்டு போவாங்க. நம்மளும் இந்த கீரை கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மனோ வந்து வேலைக்கு போயிட்டாரு. நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கேன். நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பிடிக்கிறதுக்கு எல்லாம் சந்தியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மனோ இருந்தாருன்னா மனோ வந்து போய் பிடிப்பார், பார்ப்பார். எது வந்தாலும் பேசுறது நம்ம கூட வீடியோ எடுக்க வரதா இருந்தால் மனோ வருவார். ஸோ அவர் இல்லாதனால சந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கேமராமேன் ஆகிட்டு நான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கீரை பறிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மற்ற வேலைலாம் செஞ்சுக்கலாம். என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வாழைநாரக்கீரையை வந்து உரித்து போட்டுக்கலாம். ஆனால் முருங்கைக்கீரை போட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், முருங்கைக்கீரை ஃப்ளேவர் வரும். ஸோ இது வந்து எப்படி வரப்போ சொல்லிட்டு தெரியல. அம்மா வந்து ஆனால் செஞ்சுருக்காங்க, எப்போது செஞ்சாங்க. ஆனால் நாங்கள் ரெகுலராக போட்டு சாப்பிட்றது முருங்கைக்கீரை தான். இது வந்து எப்பயாவது தான் ரேர். நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். அது வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். சால்ட் உப்பு தேவையானாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ளேவர் வரும். இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணலாம் சந்தியா. வெல்லம் போட்டால் தித்திப்பாக இருக்கும். அதான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வெல்லம் போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வந்து வெல்லம் போட மாட்டாங்க, ஏன்னா வெல்லம் போட்டால் விலகுன்னு சொல்லிட்டு வெல்லம் போட மாட்டாங்க. ஆனால் எனக்கு வெல்லம் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். விலகுனாலும் கொஞ்சம் எடுத்து வெல்லம் இருக்கு இல்லையா, அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வெல்லம் போட்டே செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அடை போட்டுட்டு இருக்கோம். போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அடை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சுட்டுட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட மறந்துட்டேன். ஸோ அது வந்து நான் போட்டு லாஸ்ட்டு வந்து போட்டு முடிக்கும் போது ஐயோ வெங்காயம் போலே ஞாபகம் வந்தது. பட் இருந்தாலும் வெல்லம் போட்டோம் இல்லையா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கீரை போட்டு முருங்கைக்கீரை போட்டால் கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும். முருங்கைக்கீரை தான் கீரை போட்டதே தெரியல. சாப்பிட்டு பார்க்குமா? பாருங்க எப்படி சத்தம் கேட்குது. அடை நல்லா முருன்னு கிறிஸ்பியாக சுட்டு வச்சுருக்கேன். பாருங்க, இந்த வெல்லம் போட்டோம்ல அதெல்லாம் விலகுமா, சூப்பராக இருக்கு. போகலாமா அம்மாக்கிட்ட? போகலாம். இது என்ன கேள்வி? போகலாமான்னு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாட்ட தான் வந்து போக போகிறோம். ஆக மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடை இருக்குது. நாங்கள் சுடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடை கிட்ட காலி பண்ணிட்டோம். சந்தியாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுனால அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடை கையில் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆக மொத்தம் இவ்வளோ தான் வந்தது. இதை வந்து நம்ம ஒரு கப்பில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். சரி, யார் யார் போக போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஜஸ்டி நீ மாதிரியா அம்மாகிட்ட ஆயிட்ட. ஸோ யுவஸ்ரீ வருதான். ஸோ யுவஸ்ரீ கூட்டிகிட்டு அப்படியே வண்டியிலே போகலாம். சந்தியாக்கா இருந்தால் நாங்கள் நடந்தே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ சந்தியாக்கா இல்லைன்றதுனால நாங்கள் வண்டியிலே போகிறோம். போகலாமா? வாங்க போகலாம். சரி, நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாட்ட வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு தான் வந்து போகிறோம். போகலாமா? போகலாம். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரண்யா, எவ்வளோடா கேட்டு வண்டி ஓட்டுவேன்? நேற்று கூட வண்டி ஓட்டினேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்தால் வண்டி ஓட்டுவேன், இல்லைன்னா அப்படி எப்படி நான் பெரிய வண்டியில் கூட ஓட்டுவேன், மனோ வண்டியில் கூட ஓட்டுவேன். ஆனால் இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்லாம் சாட்டே தான் ஓட்டுவாங்க. ஆமாம், ரொம்ப டச் இல்லை. இப்போ தான் 2 நாளாக ஓட்டுறான். ரோடு சரியில்லை, கல் முன்னா ரோட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. இந்த ரோட்டில் எப்படி ஓட்டிட்டு போக முடியும்? ஓட்டி போய் தான் இந்த ரோட்டில் நான் பிள்ளை தூக்கிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில். அழகாக இருக்குல்ல ரோடா? ரோடு இல்லை, சைடில் சொல்லுங்கள். என்ன சரண்யா, அம்மாங்க நான் வெயிட்டே எடுத்துன்னு போகிற போல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏரிக்கு வந்து வந்துட்டோம். நாங்கள் செஞ்ச ஸ்நாக்ஸும் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து போட்டு வச்சுருந்தேன் அம்மாக்காக. அதையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தேடிட்டு வந்துட்டோம். அம்மா அங்கே இருக்காங்க போல, குரல் கேட்குது. போகலாமா? போகலாம். சரி வாங்க. சரண்யா, இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லை, அப்படியே மறந்து போயிட்டேன். கேட்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். கேட்குறேன். வந்துருக்கேன், ஆனால் ஆடு மேய்க்கிறதுக்கு சாப்பாடுலாம் எதுவும் எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. ஸோ வாங்க போகிறேன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆடு மாடு எல்லாமே இந்த ஏரியில் தான் மேய்ப்பாங்க. அதை விட்டு இங்கே கழனிலாம் இங்கே கரம்பாக இருக்குல்ல, கரம்பில் விட்டு மேய்ப்பாங்க. கரம்பா ஆயிடுச்சுன்னா அதையும் மேய்ப்பாங்க. சரிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் பூனை கசுறு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பட்டாலே வந்து செமையாக பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரண்யா, அது என்ன செடின்னு தெரியுதா? எப்படி இருக்கும் அது பட்டா? அரிப்பு எடுத்துக்கும், காயமாகவே இந்த ஆடு சொரிஞ்சு ரொம்ப எரிச்சிட்டு எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு ஓட்டுற வேகத்தில் நாங்கள் பூனை கசரு பார்க்காம போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்கும் விறகு வெட்ட போகும்போதெல்லாம். இனிமே ஆடு ஓட்டிட்டு இங்கெல்லாம் ஆடு மேய விட்டுட்டு ஏரிலாம் ஆடு விட்டுட்டு இந்த பிள்ளைய மாட்டிக்கிட்டு தான் உட்காந்து கிடப்போம். ஏதாவது சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடுவோம், இங்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோமே. கல்லுலாம் நிறைய கிடையாது, அது வேறு யாரும் ஆக்கி சாப்பிட்டுருக்காங்க. பட் இங்கே தான் உட்காந்துருக்கோம். புளியாம்பழம்லாம் சின்ன சின்னதாக வைக்கும், மரத்து மேலே ஏறி உட்காந்து புளியாம்பழம் பறிச்சு சாப்பிடுவோம். புளியாங்க கொழுந்துருக்கு இலை. அம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்காங்க. போகலாம். போகலாம். அங்கே ஒரு புளியாம்பழம் இருக்கு, அங்கேயும் இலை தான் வான்னு சொன்னேன்னு ஓடியாரா. அங்கேருந்து நேரில் போய் படுத்துருந்தார் அவர். ஏற்கனவே நெயில தான் இருக்குது, இருந்தாலும் அவர் வந்து குளிர்ச்சியான இடத்துல தான் படுப்பார். அந்த தண்ணி இருக்கிற இடத்துல, அந்த மர நெயில் இருக்கிற தான் படுப்பார். ஓடான்னு சேர்ந்துட்டான். என்னம்மா சரண்யா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்துக்கிறா? நான் வர பார்த்து சொல்லிட்டு வந்தேன், அதுமாதிரி சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துருப்பா. அதுவும் மொத்தம் நாங்கள் வந்து எல்லாம் வந்து கும்பலாக உட்காந்துருக்கோம். வெய்ய காயாத்தனால வந்து நாங்கள் தனியாக உட்காந்துருக்கோம். ஏன்னு கேட்டால் அந்த பக்கம் பூரா நெல் வயலுக்கு இருக்குது. ஆனால் அந்த பக்கம் ஆடு மாடு போயிடுமே சொல்லி மூளைக்கு ஒருத்தர் உட்காந்து போயிரு. அங்கே ஒருத்தர் உட்காந்துறாங்க, அங்கே ஒருத்தர் உட்காந்துறாங்க, அங்கே 4 பேர் உட்காந்துறாங்க போய் அந்த இடத்துல உட்காந்துறாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து ஆடு மாடு வந்து அப்பாவே மேயுது. நெல் வேசுறப்ப எங்கள் ஊரில் இருக்கிற ஆடு மாடு ஃபுல்லாகவே வந்து ஏரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. ஏரி தான், சின்ன ஏரி தான். இந்த ஏரி தான் நாங்கள் வந்து ஏரிக்கு பக்கத்தில் இந்த கழனி கட்டலாம் மேய்ப்புமே. கரம்பு இருந்தால் கரம்பு. ஆமாம், ஃபஸ்ட்லாம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஜெயா கூட தனியாக வராது, நான் தான் ஆடு மேய்க்க வருவோனே. இங்கே பாருங்க வடை சுட்டு எது வந்துடுறான். அடை அடை வேற வடை வேற. ஆமாம், சரி. கடலைப்பருப்பு போட்டு சுட்டா அது வடை. ஆனால் ஒரே மொத்தம் சொல்லுது இல்லை, அதனால வடை வடை. சூப்பராக இருக்குது வடை சாப்பிட்டுருக்கு. ஆனால் இனிப்பாக இருக்குது. என்ன போட்டு சுட்டீங்க? வெள்ளம் போட்டு சுட்டிங்களா, சக்கரை போட்டு சுட்டிங்களா? வெள்ளம். நான் சொல்லாதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு வெள்ளம் போட்டு சுட்டுதான். இது வந்து அவித்திக்கல வாழைநாரங்கீரை சொல்லிக்கிறேன். பாப்பா பக்கத்து வீட்டில் ஒன்று இருக்குது, வாழைநாரங்கீரை. அப்போ சேர்ந்து சுட சுட்டு வச்சுக்கிறான். வாழைநாரங்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு சுட்டுங்க. நம்ம ஆடுலாங்கமே இதுயா பின்னாடி பாரு. நம்ம ஆடு இந்த அப்படியே செட்டாக குறுப்பாக மேயும். நம்ம ஆடுங்க மற்றவங்க மேய்க்கு நல்லா இந்த பக்கலாங்க பாரு. நான் ஆடு மேய்க்கும் போது ஏற்ற 3 ஆட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கெடாடு 2 பொட்டாடில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கெடாடு விற்றுறாங்க, 2 பொட்டாடு தான் இருந்துச்சு. அப்புறம் கும்பாடு கூட விட்டு மேய்ச்சோம். அதுக்கப்புறம் ஆடு பெருக ஆரம்பிச்சிது. 5 ஆடு 10 ஆடு. நான் மேய்க்கும் போதெல்லாம் 15 ஆடு அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஆடு கொஞ்சம் குறைஞ்சிது. ஏன்னா நான் கெடாடு விற்றுட்டு நான்
கடலாம் இருந்தால் அந்த பொட்டைக்குட்டிக்குள்ளே சேட்டை பண்ணி ரொம்ப அரைச்சாகமா நம்மளை மடிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, மேயாது. கடை வந்து இழைச்சிடும், வயிற்றுக்கு எதுவுமே எடுத்துக்காது, வீட்டில் வந்தால் பில்லு தேடுமே. இழைச்சிடும் வேற கடை. அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தால் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் விற்றுருவாங்க. ஆமாம் விற்றுட்டேன். நான் இந்த வருஷம் ஒரு 6 கடை விற்றுட்டேன் நான். ஆனால் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கெடாட்டு விற்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஆட்டெல்லாம் மொத்தமாக விற்றுடணும், ஒன்று ஒன்றா கெடாலாம் ஆசையாக புள்ளைய வளர்த்து விற்கிறது கஷ்டமாக இருக்குது. உண்மையிலுமே ஆடு விற்கிறது நாங்கள் ரொம்ப பாசங்காட்டி விற்போம், பாசங்காட்டி வளர்த்துருவோம். எனக்கு கேட்டால் பால் போடும், பால் ஆட்டுக்குட்டி கிடைக்கல, பால் கிடைக்கலாம், பால் போட்டு விற்போம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட வந்து கையில் பிடிக்கும், எது சாப்பிட்டாலும் என்ன கவுண்ட் பஸ்ஸில் சொல்லுங்கள். வந்து பாசமாக வளர்ப்போம். விற்கும் போது மட்டும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம இவ்வளோ பாசமாக அது நம்மகிட்ட வந்து சேட்டை பண்ணும்போது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆசையாக இருக்கணும். ஆடுலாம் வந்து நம்மக்கிட்ட ஒரு வருஷம் இருந்துட்டு தான் எப்போ போவாங்களே, ஷீரோலாம் விற்றனா அவ்வளோதான் சரணியா. நீ நம்ம வந்து முட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரணியா ஷீரோ வச்சுலாம் ப்ராங்க் பண்ணிக்கிறோம். இல்லை ஷீரோவா இப்போ வந்து நம்ம வந்து ஷீரோ ஒரு வீட்டில் போய் விற்றுட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், கண்ணை கட்டி தூக்கி கூட்டு போனாங்கன்னா வாங்குறதுக்கு லாபம், கண்ணை திறந்து விட்டு தூக்கிட்டு போனாங்கன்னா நம்மளுக்கு லாபம், ஓடி வந்துடும் திரும்ப. ஆமாம் அந்த மாதிரி அளவு. சரி நம்ம சரினா உட்காந்துட்டோம், நம்ம போய் ஆரம்பிக்கலாம். சரி வாங்க. ஆடுங்கிறது மாதிரி நீங்கள் உட்காந்து என்கிட்ட பேசிட்டு போய் தான் உட்காந்து நான் உங்களை வந்து ஃபோன் பண்ணி 7 பசி வாங்கி வர சொல்லாமல் நான் சொல்லி நினச்சிருந்தேன். நீங்கள் கஷ்டம் வந்துட்டு இருக்கிறீங்க. வண்டி தான் எடுத்துகிட்டு வந்தேன், போயிட்டு வரலாம். நான் எந்த ஒரு ஃபோன் நம்பர் மனப்பணம் வச்சுக்கிட்டே இல்லை, ஏன்னு கேட்டால் அது ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டேன் நான் எப்பயுமே. சூப்பராக இருக்குது. நீ இப்போ நீ வந்து ஆடு மேய்க்கிற அழகு கூட ஷீரா, நீ போகிற கூட ஷீராவை தான் வந்துங்கிறானே. பாடி கார்டு இன்னும் உங்களுக்கு பாடி கார்டு, எனக்கு தான் பாடி கார்டு. அவன் என் கூடயே வருவான். ஆமாம் இது பாதி ஆடு, கொஞ்சம் ஆடு நம்ம ஆடு. அதெல்லாம் என்னென்ன ஓட்டிடலாம், சுத்தமாக காரமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஏரி உள்ள போயிடுங்க பாருங்க, 3 ஆடு 2 ஆடு எதாவது ஏரி உள்ள போயிடுச்சு. பயிரில் வாய் வைக்காதுன்னா கரெக்டாக நம்ம சேர்த்தோம். பயிரெலாம் இந்த சைடு இருக்குது, எல்லாமே பயிர் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் விளைஞ்சி சூப்பராக இருக்குது, பயிரெலாம் அறுக்கிற ரேஞ்சுக்கு வந்துடுது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஆடு மேய்க்கிறேன். இந்த கோலெல்லாம் வச்சுக்கிற போஸ்டிங் பார்த்தா நீ ஆடு மேய்க்கிறதுக்கு எல்லாம் கரெக்டான பொருத்தமாக தான் இருக்குது. எல்லா ஆடுமே கும்பலாக, இப்போ நம்ம ஆடு மட்டும் இங்கே மேயல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்புறம் நிறைய பேர் ஆடு விட்டு வருவாங்க, அவங்க எல்லா ஆடுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மேயுது, கும்பலாக மேயுது. இங்கே சுற்றி ஆடு மாடு மட்டும் தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அவங்கவுங்க நினச்ச இடத்த வெயில் இல்லாதனால நல்லா சுகமாக படுத்துங்கிறாங்க. வெயில் இருந்தால் திரும்பி கூட வர மாட்டாங்க. இப்போ மரம் கண்ட இடத்த உட்காந்துக்குவாங்களே, மூளைக்கு வாரத்தில் வந்து உட்காந்துக்கிறோம் நாங்கள் எல்லாமே. இங்கே பாருங்க, அங்கே 2 பேர் ஜெயா பார்த்து நடக்கு பாருங்க, ஜெயா கூட ஒருத்தவங்க. நம்பிட்டு சுகம் கேட்குது ஜெயாவுக்கு. வந்து ஆடு மேய்க்கல ஒன்றுமே பண்ணல, சும்மா வந்து எங்களோட உட்காந்து அப்படியே படுத்துக்கிச்சியாங்க. சரிம்மா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். போயாம்மா ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆயிடுச்சு, மணி 2 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஓட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு ஆட்டு கொட்டை எல்லாமே பெருக்கணும், ஆட்டுக்கொட்டை பெருக்கணும், சாப்பாடு செய்யணும், துணி கொஞ்சம் வீட்டில் இருக்குது துவைக்கணும், எல்லா வேலையும் உங்களுக்கு இருக்குது. வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறவங்க பூரா அந்த வேலை தான் செஞ்சாகணும். என்ன மாரி ஆடு மேய்க்கிறேன், நான் ஆடு மேய்ச்சி வந்து கட்டி நான் ஜாலியாக ரெஸ்ட் எடுப்பதுக்கப்புறம். சரிம்மா கொடுமா. ஆடு மேய்க்க குச்சி அவசியம். என்ன அங்கேருந்து நான் வந்து டயர்ட் ஆகிடுச்சா? என்ன டயர்டாக தான் ஆயிடுச்சு, வரப்பில் நடந்து வந்து கால் ஆஸ்தி ஆயிடுச்சு. அதனால நம்ம புளியா மாற்றிட்டு உட்கார சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோளம் கூட இப்போ போடுறாங்க. அப்புறம் என்ன செய்ய நம்ம ஊர் சைடில் போடுவாங்க, அதுதான். அப்புறம் வந்து எள்ளு போடுவாங்க, உளுந்து போடுவாங்க. ஆமாம் இந்த மாதிரி பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு வந்து விளைய வைப்பாங்க. ஸோ நீங்கள் இருக்க வில்லேஜ்லேயும் சரி, இல்லை நீங்கள் இருந்த வில்லேஜ்லேயும் சரி, எந்த பொருள் அதிகமாக விளைய வைப்பாங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நெல், கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விளைய வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக வந்து அம்மாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆட்டுக்கிட்ட உட்காந்து இருந்துட்டு அம்மா கூட உட்காந்து பேசி இருந்துட்டு இப்போ வந்து கிளம்புற வீட்டுக்கு தான் போகலாமா ஜெயா? போகலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.